SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலி முகத்திடலில் குவிந்த முன்னாள் அமைச்சர்களின் வாகனம். அனுர குறித்து மஹிந்தாவின் பரபரப்பு தகவல். பொது தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். காப்போத்த சாதாந்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு. இலங்கையில் புதிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் காலி முகத்திடலுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பலதக்ச மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்துக்கு முன்பாக தற்போது குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அன்றகுமார திசாநாயக்காவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சி மறுசீரமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பொது தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளது. இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் விண்ணப்பிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கல்வி பொருத்தராதர சாதாந்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அத்தோடு சாதாந்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையிலேயே அமைதியாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். தமிழக மீனவர்களின் உரிமையை நிலைநாட்ட இலங்கையின் புதிய அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்கள் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற போது இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு உள்ளாகுவதும் படகு உள்ளிட்ட மீன்பிடி கருவிகளை பறிமுதல் செய்வதும் தொடர் நிகழ்வுகளாகிவிட்டன. பூம்புகாரைச் சேர்ந்த 37 மீனவர்களை செப்டம்பர் 21 கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் அவர்களை மீன்பிடி படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். மீனவர்களுக்கு அதிக அளவில் அவதாதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகமும் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்குவதும் இலங்கை மீன்பிடி தடை சட்டத்தின்படி கடுமையான அபராதம் விதிப்பதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலி முகத்திடலில் குவிந்த முன்னாள் அமைச்சர்களின் வாகனம். அனுர குறித்து மஹிந்தாவின் பரபரப்பு தகவல். பொது தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். காப்போத்த சாதாந்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு. இலங்கையில் புதிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும்.